அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளிச் செய்த திருவருட்பாவிலை அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 226 நிறைமதி. உபதலைப்பு எண் 1. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1511 1512. தண்ணியவமுதே தந்தெனதுளத்தே புண்ணியம் பலித்த பூரணமதியே. நமது அருட்பெருஞ்சோதிபதியே இங்கு நிறைமதியாக கண்டுகொள்ளப்படுகின்றது. குளிர்ச்சியும் அமுத சக்தியும் பூரண ஞானமும் நிறை ஒளியும் அருள் ஆற்றலும் கொண்டு என்றும் நிலவுவது இந்த அருட்ஜோதி மதி. இந்த மதி இப்போது வெளிப்பட்டு அருளக் காரணம் யாதெனில், இதுவரை செய்து வந்த புண்ணியத்தின் பயனாய் இன்று பலித்துள்ளதாகும். உண்மையில் புண்ணியம் என்பது திருவருளேயாம். இத்திருவருள் ஒவ்வொரு ஆன்மாவிலும் வெளிப்பட வேண்டி அறிவனுபவம் ஓங்க பல பிறப்புகளில் நன்மையும் தீமையும் ஏற்பட்டு நன்மை மேன்மேலும் விளைய தீமை அடுத்தடுத்து ஒழிய முடிவில் அந்த நன்மையே புண்ணிய பேராக வந்து அருள் ஞான நிறைவாக தோற்றித் திகழ்கின்றதாம். அகவானிலே அருண்மதி என்றும் நிறை ஒளியோடு விளங்குகின்றதை அருட்புண்ணியத்தால் கண்டுகொள்கின்றோம் இன்று. இது நம்மையும் தன்மயமாக ஆக்கி வாழ்விக்க உள்ளதாம். இந்நித்திய நிறைமதியை உலகர் காணார். புற வான்மதியின் தோற்றத்தையும் விளக்கத்தையும் இயல்பையும் அறிந்தும் கண்டும் நேரிற் சென்றும் என்ன நன்மையை பெறுகின்றார்கள் இவர்கள்? ஆக உண்மையை அறிவதற்கு உதவியாக திருவருளால் புறத்தே ஒவ்வொன்றையும் படைத்துள்ளார் நம் பதி. ஆதலின் புறப்பொருள்களை ஒருவாறு துணை கருவியாக கொண்டு சத்விசாரம் செய்து அருள் ஞானத்தால் அக உண்மையை கண்டடைவதுதான் நம் கடமையாகும். ஆகவே அருள் ஒழுக்கம் பூண்டு அகநிலையில் கடக நடு பூசம் குறிக்கும் நம் அருள் ஒளிமயமாகி பேரின்பம் உருவோமாக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு